கிறிஸ்துவ மத பாதிரியாரின் உடலை அடக்கம் செய்த இந்து முஸ்லிம் இளைஞர்கள் மதங்களை கடந்த மனிதநேயம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே திரிகூடபுரத்தில் கிறிஸ்துவ மத பாதிரியாரின் உடலை இந்து மற்றும் முஸ்லிம் இளைஞர்கள் அடக்கம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே உள்ள குலோசோகரம் பகுதியைச் சேர்ந்தவர் இயேசுரத்தினம், 90. இவரது மனைவி மற்றும் 2 பெண், 1 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து தென்காசியில் உள்ள தேவாலயத்தில் 30 ஆண்டுகளாக பாதிரியாராக இருந்துள்ளார். இவருக்கு மனைவி, 2 மகள், 1 மகன் உள்ள நிலையில் அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற போது அவர்களை விட்டு பிரிந்து வந்து தற்பொழுது கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் திரிகூடபுரம் இந்திரா காலனியில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். அவர் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். அவரின் உடலை அடக்கம் செய்ய அவரது பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் வருகை தரவில்லை. இதையடுத்து சொக்கம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் உடையார்சாமி, திரிகூடபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செய்யது மீரான் ஆகியோர் முன்னிலையில் அப்பகுதியில் உள்ள இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து இறந்த பாதிரியாரின் உடலை கிறிஸ்துவ மத சடங்கின்படி அடக்கம் செய்தனர். இச்செயல் மதங்களை கடந்த மனிதநேய செயலாக பார்க்கப்படுகிறது.